ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. ஆல்மோஸ்ட் ஃபேக் எண்டுக்கு வந்துட்டோம். எதுக்கு இந்த மாதிரி ரிவ்யூக்கு, சரி சாரி ப்ரிவ்யூக்கு அண்ட் அனாலிசிஸ்க்கு ஒரு ஃபேக் எண்டுக்கு வந்துட்டோம். ரெண்டே டீம் தான் இருக்கு. அதுல ஒரு டீம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீம், போன வருஷத்தோட ஃபைனலிஸ்ட், ஜஸ்ட் மிஸ்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க கப்பை. ஆனா பட் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காங்க, ஒண்டர்ஃபுல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. கிங்ஸ் 11, அதாவது பஞ்சாப் கிங்ஸ் பத்தி தான் பேசுறேன். 100% ஒரு ஹை குவாலிட்டி டீமு. கோர் அப்படியே தான் இருக்கு. பெரிய ஒன்றும் சேஞ்சஸ்லாம் பண்ணல. ஆக்ஷனுக்கு சும்மா வந்து மிச்சர் சாப்பிட தான் வந்தாங்க. அழகா 2-3 பிக் பண்ணாங்க, கூப்பர் கான்லாம் எடுத்தாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். டீம் எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு டீம். பட் என்ன பிளேயிங் லெவன் இருக்கும், என்ன காம்பினேஷன் ஆடுவாங்க, இவங்களோட பிளே ஆஃப்ஸுக்கான ரோட் டு பிளே ஆஃப் எப்படி இருக்கு, நீங்க இவங்களை செலக்ட் பண்ணல, அந்த 4 டீம்ல இவங்க இல்ல, ஏன் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். ப்ளீஸ் பிளேயிங் லெவனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் காம்பினேஷன்ஸ். அதாவது இவங்களை செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஃபோர்த்து டீம் ரேஸில் இவங்களும் இருப்பாங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ரேஸில் இருப்பாங்கன்னு சொன்னோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னோம். The one team which is really going to push Delhi Capitals on that fourth spot is going to be them. பியூட்டிஃபுல்லாக சம்மப் பண்ணீங்க. அதாவது தேவ் ரீடைன் தேர் கோரு, ரொம்ப அழகாக வந்து ஒரு கேப்ஸை ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னு. இவங்களோட பிளேயிங் லெவல் இவங்க எப்படி போவாங்கன்னா, Priyan Sharia and Prabhsimran Singh is going to open, and the captain is going to step up at number 3. Number 4 is going to be the biggest surprise. That is going to be Cooper Connolly. Number 5 is Shashank Singh. Number 6 Marcus Stoinis. Number 7 Neil Vadera. Number 8 Marco Jansen. Number 9 Harpreet Brar. Number 10 Arshdeep Singh. Number 11 Yuzvendra Chahal. And their impact sub is going to be one more overseas fast bowler. That is going to be between Xavier Bartlett, the skillful Benjamin Darshus, or the fast fire லாக்கி ஃபெர்குசன். ஸோ இவங்க இப்படி தான் போவாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ கூப்பர் காலனி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இப்போ இவங்களுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரியான் ஷாரியா விட்டிங்கன்னா அப்புறம் பிரப்சிம்ரன் சிங்கு, ஷேயாஸ், சஷாங்க், ஸ்டாயினிஸ், கீழே நேயல் வதேரா வர்றாரு. கூப்பர் கான்லி இஸ் அ டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கே நம்பர் 4ல் வந்து எக்கு அப்படின்னுவாங்க. ஒரு 22 ரன் 13 பால்ல அடிச்சு கொடு எனக்கு, அண்ட் இஸ் ஏபிள் எனப் டு போல் 2 overs of spin as well. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ இவங்க பாருங்க, இவங்களோட பேட்டிங்ல பிரியான் ஷாரியா ஷோட், த யங்ஸ்டர் ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். பிரப்சிம்ரன் சிங் ஒரு 400 ரன் அடிச்சிடுறாரு. ஒவ்வொரு சீசன்லையும் 400 ரன் அடிச்சிடுறாரு. ஷேயஸ் ஐயர் வந்து மிருகப்பசியோட வருவார், அடுத்த T20 வேர்ல்டு கப் உள்ள ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பர் கானலி கேன் ரியலி டேமேஜ். சஷாங்க் சிங் வந்துட்டு டபுள் கியர்ல ஆடக்கூடிய ஒரு கிளாசி பிளேயரு. ஹல்க் ஸ்டாயினிஸை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வதேரா has proved himself. 8ல ஸ்ப்ரிங் வச்சிருக்கிற மார்க்கோ யான்சன். இதுக்கு மேல அவங்களுக்கு பேட்டிங் தேவையில்லை. பட் ஹர்ப்ரீத் பிரார் இஸ் an able batsman who can wield his willow. இந்த மார்க்கோ யான்சனுக்கு கரெக்ட் லைக் டு லைக் பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்மத்துல்லா ஓமர் சாய். 2 பேரும் ஆட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. ஸோ மார்க்கோ யான்சனுக்கு ஃபார்ம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹஸ்மத்துல்லா ஓமர் சாய் இந்த பவர் பிளேல டேமேஜ் பண்றவரு. இந்த மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு ஒரு பேக்கப் மெச் ஓவன்னு. he can go on to Cooper Connolly's place also. அங்க கூட போக முடியும். ஓகே, நான் அர்ஷதீப் சிங்கு, எனக்கு சாரி யஜுவேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பிரார் 2 ஸ்பின்னர் எனக்கு போரும்னு நினைச்சாங்கன்னா, அவரோட போலிங் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா நம்பர் 4ல வந்து மிச்சோவனை இறக்கி விட்டுருவாங்க. இன்னும் டிஸ்ட்ரக்டிவா போயிடும். வெளியில யார் உட்காந்துருக்காங்களே, இவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, வெளியில உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர் உள்ள வர முடியாது. இந்த பைலா அவினாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஆந்திராலேருந்து இந்த பேட்ஸ்மேன், ஆந்திரா பிரீமியர்ல பார்த்துட்டு பெரிய 6 அடிப்பாரு, உள்ள வர முடியாது. விஷ்ணு வினோத் ஒரு ஸ்பேர் விக்கெட் கீப்பர், வெரி குட் பிளேயர், உள்ள வர முடியாது. ஹர்னூர் சிங் அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், உள்ள வர முடியாது. முஷீர் கான் சர்ஃப்ராஸோட பிரதர், உள்ள வர முடியாது. சூர்யான்ஷ் ஷெகடே, அவர் வந்து இந்த நேயல் வதேராக்கு ஒரு பேக்கப், அவர் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், உள்ள வர முடியாது. பிரவீன் தூபே ஒரு லெக் ஸ்பின்னரு, அவர் அந்த இவருக்கு பேக்கப் ஹர்ப்ரீத் பிராருக்கு, உள்ள வர முடியாது. யாஷ் தாக்கூர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, உள்ள வர முடியாது. வைஷாக் விஜயகுமார் எக்ஸலன்ட் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க, ஓகே, அவரும் உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷான் நிஷாத் அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, அவரும் டீசெண்டாக போடுவார், உள்ள வர முடியாது. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனை எப்படி வேணாலும் வச்சு விளையாடலாம் இவங்க. அதில் எந்த போலிங்கை பார்த்தீங்கன்னா லெத்தல் போலிங்கு, ஜெனுவன் விக்கெட் டேக்கர் அண்ட் பவர் பிளே மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஓகே, உங்களுக்கு அந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா டார்ஷுவஸ் பயங்கரமா போடுவார் டெத்தில். லாக்கிக்கு விழணும். ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரெஃபர் பென் டார்ஷுவஸ்.
அந்த நக்கிள் பால்லாம் போடுவார், பயங்கரமா போடுவார். பேட்டிங்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பென் டார்ஷோஸ் மாதிரி இல்ல ஜேவியர் பாட்லெட் மாதிரி ஒருத்தரை உள்ள போட்டு யஜுவேந்தர் சஹலை வந்துட்டு இம்பாக்ட் சப்பா வச்சிங்கன்னா அவங்க 2 பேரும் 6 அடிப்பாங்க. டார்ஷோஸும் 6 அடிப்பாரு, பாட்லெட்டும் 6 அடிப்பாரு. அதையும் அவங்களால பண்ண முடியும். அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஜெனுவன்லி அட்டாக்கிங் ஸ்பின்னர் யூ காட் யஜுவேந்தர் சஹலை. கண்டெயின் பண்றதுக்கு ஒரு ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார். அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி இஸ் வெரி வெரி குட் டு போல் 2 overs. ஸ்டாயினிஸ் கேன் போல் 2 oversன்றதுனால அந்த 4th ஸ்பாட்டுக்கு என்னோட கால்குலேஷன் படி இட் இஸ் கோயிங் டு பி a huge race between Delhi Capitals and Punjab Kings, where Rajasthan Royals, if they play their combination, they are also going to push. இவங்கள லைட்டா எடுத்துக்க முடியாது. They are going to put pressure on all other teams. They are definitely someone who are in contention for playoffs. ஸ்ட்ரென்த்ஸ் பயங்கரமா இருக்கு. வீக்னஸ் என்னால என்னன்னு சொல்ல முடியல. என்னால ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்னால சொல்ல முடியல வீக்னஸ். இது வெல் பேலன்ஸ்டு டீம், பிரில்லியன்ட் ஆப்ஷன்ஸ், பிரில்லியன்ட் ரிட்டன்ஷன்ஸ். தே ஹேவ் a massive chance of getting to the playoffs again. 3 வருஷம் தான் போயிருக்காங்க அந்த 17 வருஷம் ஹிஸ்டரியில. 2008, 2014, அதுக்கப்புறம் 2025. There is a very good chance they are going to be a consecutive team to get into playoffs in their history. Punjab Kings book historyல. இதை நீங்க வந்துட்டு ஒத்துக்கிறீங்களா? பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் போவாங்க? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். பிளேயிங் லெவன்ல அச்சடிச்ச மாதிரி அப்படியே சொன்னீங்க எல்லாமே. நானும் அதே தான் எழுதி வச்சிருக்கேன். சேம் பிளேயிங் லெவன் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிளேயிங் லெவனை பத்தி எந்த விதமான டவுட்ஸுமே இல்லை. அதுதான் அவங்களுக்குமே நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 3க்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் யாரை வேணா ஆட வைக்கலாம். அவங்க கூப்பர் கான்லி ஆட வைக்கலாம், சஷாங்க் சிங் ஆட வைக்கலாம், ஸ்டாயினிஸ் ஆட வைக்கலாம், யான்சனை கூட இறக்கி விடலாம். நீ அடிப்பா, நல்ல விக்கெட், 14 ஓவர் ஆயிடுச்சு, நாங்க 130 for 1ல இருக்கோம், நீ அடிப்பா, போய் 220 ரன் கொண்டு வந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு இருக்கு. பிடாக், எனக்கு வந்து நீங்க வந்து டெல்லி அண்ட் பிபிகேஎஸ் பத்தி சொன்னீங்க. எனக்கு வந்து ஐ ஒன்ட் சே மாற்று கருத்து இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு எட்ஜ் வந்து பிபிகேஎஸ் அஹெட்டா இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, டாப் 5 பேட்டர்ஸ் ஆர் வெல் ஆயில்டு அண்ட் சேம் போன வருஷம் அதே டாப் 5 ஆட போறாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் கூப்பர் கானலி சேர்க்காம நான் சொல்றேன். சேர்த்தீங்கன்னா கூப்பர் கானலியும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, நல்லாவும் ஆடிட்டு இருக்காரு, சூப்பர் ஆடுறாரு, செம்ம T20 பிளேயர், போலிங்கும் போடுவாரு. கீழே பாத்தீங்கன்னா பாட்டம் 5 போலிங், கன் போலிங் சைடு அவங்க முலான்பூருக்குன்னே தேர்ந்தெடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மேல பெருசா அவங்க வந்து பைசா செலவு பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. ஒன்னு ஆல்ரவுண்டர்ஸுக்கு போறாங்க, இல்லைன்னா கன் பேட்டர்ஸுக்கு போறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி தே ஹாவ் அ வெரி குட் ஸ்குவாடு. கோர் இருக்கு, 10 பேர், எங்களுக்கு 10 பேர் இருக்காங்க. 11, 12 நான் யாரை வேணா சூஸ் பண்ணலாம், என்ன காம்பினேஷன் வேணா ஆடலாம். 10 பேர் இருக்கிற காம்பினேஷனை ஒரு டீமை செதைக்கவே முடியாது. 10 பேரும் வெல் ஆயில்டா. போன வருஷம் 7ல இருந்து 9 மேட்ச் தொடர்ந்து ஆடினே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து இப்பயும் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒன்லி திங், தே ஆல் கமிங் டு அ வெரி குட் ஃபார்ம் அண்ட் தே கேரி த ஃபார்ம் ஃபார்வர்ட் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன யோசிப்பாங்க, போன வருஷம் விட்டோம் மச்சி, இந்த வருஷம் விடக்கூடாது, ஃபைனல்ஸுக்கு போறோம், வின் பண்றோம், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் as a leader and also as a batter has taken huge responsibility. அவர் போன டீம் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு, செமிஃபைனல்ஸ், சாரி பிளே ஆஃப்ஸ் கொண்டு வந்திருக்காரு, ஃபைனல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காரு, தனியா ரன் அடிச்சும் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு மிருக பசியில இருப்பாரு. ஒரு கேப்டன் has everything to prove, is playing for everything ன்னு போது அந்த டீமும் டெஃபினட்டா அதை ஃபாலோ அப் பண்ணுவாங்க. என்னோட 4th டீம் is going to be பஞ்சாப் கிங்ஸ். நான் அந்த லைவ்ல ஆஷ்னாவோட சேனல்ல லைவ்ல சொன்னேன், T20 ஃபைனல்ஸ்ல அதே 4 டீம் தான் இப்பயும் சொல்றேன். மும்பை, சென்னை, SRH அண்ட் பிபிகேஎஸ். என்ன இவன் ரொம்ப 2 சவுத் டீமுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைக்காதீங்க, இவங்க 2 பேருமே பயங்கரமா இருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வில் பி மை 4th டீம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவனை ஆன் பேப்பர் மேன் டு மேன் கம்பேர் பண்ணா இட் இஸ் ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் டிசி நான் ஃபீல் பண்றேன் பர்சனலி. இது என்னோட ஒப்பீனியன், தட் மைட் டிஃபர். பட் நீங்க சொன்னதும் ரெண்டுமே செம்மையா இருக்கு. ஏன்னா டிசி ஒரே ஒரு எட்ஜ்ல ஏன் இல்லைன்னா, தே ஆர் நாட் வெல் ஆயில்டு. இனிமே தான் செட் ஆகணும் அவங்க. இவங்க ஆல்ரெடி செட் ஆன யூனிட். இன்ஜின் ஆல்ரெடி ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, நல்லா சூடா இருக்கு இன்ஜின். கரகரன்னு ஸ்ட்ரெயிட்டாவே 5th கியர்ல தள்ளலாம் இந்த டீம். அண்ட் இவங்க யாரும் நிறுத்தவே போறது இல்லை. முலான்பூரை நல்ல விக்கெட் போட்டாலும் டாஸை தோத்தாலும் இவங்க அடிக்க தான் போறாங்க. எனிவேஸ் 200 ரன்ஸ் அடிக்க தான் போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல போலிங் அட்டாக்கும் வச்சிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் யான்சன், தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கிரஷ் லாட் ஆஃப் ஆப்பனன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸுக்கு வந்து என்ன பேக்கப் ஸ்பீடா,
பயங்கரமான பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. பேக்கப்ஸ்க்கு பேக்கப் இருக்கு, லெஃப்ட் ஆர்ம் சீம்ல ஆப்ஷன் இருக்கு, ஆல்ரவுண்டர்லாம் ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுமே ஹை குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பின்ல மட்டும் தான் பேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனா இவங்க ரெண்டு பேருமே தே வில் டெஃபினெட்லி போல் ரியலி வெல். ஹர்ப்ரீத் பாரா எஸ்பெஷலி பவர் பிளேலையும் கொடுப்பாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் கொடுப்பாரு. அண்ட் யுஸ்வேந்திர சஹலை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்லாம் கிடைச்சதுன்னா அப்படி ஆத்தியே ஏமாத்தியே விக்கெட் எடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு the fourth team is going to be PBKS. ஒன்லி திங், எங்க இவங்க வந்து இப்ப நான் எல்லா டீமும் வந்து எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்பேன். இவங்க வந்து எங்க சறுக்க சான்ஸ் இருக்குன்னு நான் கேட்கறேன். இப்போ உங்கள்கிட்ட டிஃப்ரெண்டா கேட்கறேன் கொஸ்டின். ஏன்னாப்பா நெகட்டிவா கேட்கறேன் அப்படின்னு கேட்காதீங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கன் வெல் ஆயில்டு யூனிட் வந்து எங்கேயாவது ஒரு சறுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் சரியான ஃபார்ம்ல வராம இருப்பாரோ? அதான் சொல்றேன் உங்களுக்கு, ஐபிஎல் இஸ் ஆல் அபவுட் மொமெண்டம். செம்ம டீம் வச்சிருக்காங்க. பாண்டிங் ரொம்ப புத்திசாலி. ஸ்ரேயஸ் ஐயர் has got a history of taking Delhi to final, KKR to final, winning the trophy. in PBKS அவரை கொண்டு போனது தான் மிக மிக பெரிய அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்னே ஒன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருப்பீங்க. ஒரு சில சமயம் என்ன ஆகும், ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 260 அடிச்சு கேகேஆர் திருப்பி அடிச்சான் பாருங்க. பிபிகேஎஸ் திருப்பி அடிச்சாங்க பாருங்க கேகேஆரோட. அந்த மாதிரி உங்களுக்கு லக் இல்லாம ஒரு 3 மேட்ச் நல்லா ஆடி தோத்து மொமெண்டம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், ரஜினி சார் சொல்ற மாதிரி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஒரு சில டீம், நான் இருந்த டீம் அடி நொறுக்கு ஆர்சிபி வந்து ஒரு சில 2-3 சீசன் டாமினேட் பண்ணாங்க நான் இருந்தபோது. அப்புறம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா 2017 அடிச்சு நொறுக்கி குவாலிஃபயர் போய் ஒரு ரன்ல தோத்தாங்க ஃபைனல்ல. அந்த டெல்லி டேர் டெவில்ஸோட இருந்தா பாருங்க 2014. அதுதான் எனக்கு லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மை கெரியர். என்ன பண்ணாலும் ஒண்ணு பண்ண முடியல. கடைசி பால்ல வந்து பவுண்டரி அடிக்கணும். ஏஞ்சலோ மேத்யூஸ் போறாரு டீம் சவுத்திக்கு, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல 4, மேட்ச் ஓவர். அதுக்கப்புறம் வந்து கடைசி பால்ல 6 அடிக்கணும். ஆல்பி மோர்கல் சிஎஸ்கேவோட வந்து அடிக்கிறாரு இவரை டாயின் பிராவோவை. ஒரு 2 இன்ச்சு பால் உள்ள விழுந்து 4, ஒரு ரன்ல தோக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க தோத்தாதான் உண்டே ஒழிய, இந்த டீமுக்கு வீக்னஸ் எங்க இவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அதெல்லாம் ரொம்ப படுபயங்கரமா உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி இவங்களை உடைக்க பார்க்கணும். அப்படி உடைச்சாதான் உண்டே ஒழிய இவங்களை உடைக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, டெல்லியோட பேட்டிங்கும் நல்லா இருக்கு. டெல்லி ஹஸ் ஆல்சோ காட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் அண்ட் மிச்சேல் ஸ்டார்க். ஓகே, தட் இஸ் ஒன்லி ரீசன். மற்ற டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, போலிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் பேட்டிங்ல மேக்கப் பண்ணோம், பேட்டிங் நல்லா இருக்கு, போலிங்ல மேக்கப் பண்ணோம். ஸ்ட்ரென்த்தோட வீக்னஸ் இங்கே ரேஷியோ இருக்கு. இவனுக்கும் சரி அவனுக்கும் சரி வந்து கஷ்டம் தேடுறது உங்களுக்குங்கும் போது ஒன்லி திங் இஸ் டு கெட் ஏர்லி மொமெண்டம் ஆன் தட் வில் பில்ட் த கான்ஃபிடன்ஸ். 3க்கு 3 அடி வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் மேலே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கச்சாமச்சான காம்பினேஷன் மாற்ற பார்ப்பாங்க. இவங்க அடி வாங்கணும், இவங்க வெளியில போகணும், வர முடியாம இருக்கணும். பேட் டோர்னமெண்ட்னா தட் ஏர்லி ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல எதுவுமே சரியா போகாம லக்கே இல்லாம இவங்க தோத்தா தான் இவங்க கஷ்டப்படுவாங்களே ஒழிய, அப்படி இவங்க குவாலிஃபை ஆகலைன்னா கூட there is a good chance they're going to push every team and miss the playoffs by a whisker. They will not have a bad tournament, bottom line. இல்ல, ஒரே ஒரு கேள்வி உங்களை ஸ்பாட்ல போற மாதிரி கேக்குறேன். பட் வை நாட் பிபிகேஎஸ்? ஏன் பிபிகேஎஸ் நீங்க பிக் பண்ணலை? கரெக்ட், எல்லாமே கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். பிபிகேஎஸ் ஏன் பிக் பண்ணல? ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் இனிஷியல் 3 கேம்ஸுக்கு கிடையாது. என்னோட இது வந்துட்டு இட் மைட் சேஞ்ச் நவ். நான் தான் திருப்பி சொல்றேன், 4 டீம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒன் டீம் தட் இஸ் கோயிங் டு புஷ் ஈச் அதர் கோயிங் டு பி திஸ் அண்ட் டூ. இப்போ பிபிகேஎஸ் வரமாட்டாங்கன்னு சொல்றேன், எல்எஸ்ஜி கேகேஆர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கஷ்டப்படுவாங்க, வரமாட்டாங்க. இதெல்லாம் பேட் டோர்னமெண்ட்னு. பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை நான் ஏன் உள்ள இது பண்ணேன்னா, சேம் வெல் ஆயில்டு மிஷின், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், தே ஃபெல்ட் தட் வாட் இட் இஸ் நீட்ஸ் டு வின். இப்போ ஜோஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா இப்போ அதை நினைச்சு தான் ஆர்சிபியை நான் இது பண்ணேன். என்னைக்குமே பார்ஷியாலிட்டி மனசுலே கிடையாது. ஸோ இன்னொரு டீம் இருக்கு, அதை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு தனி எபிசோடு வில் கம் அண்ட் சே which is going to be 4 picks and why அப்படின்னு. அதனால I'm not discarding PBKS to be very honest with you. அவரை டிஸ்கார்ட் பண்ணல, அவர் வாயாலே சொல்லிட்டாரு. வேணும்னே இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டேன். ஏன்னா நானும் ஒரு மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் நான் ஏதாவது, அதுக்காக இதை கேட்டேன். நிறைய சம்மப் பண்ணிட்டோம் பிடாக். இது ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கோ டு ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்கேன். செம்ம கொஸ்டின்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் வந்து ஏபல் தோபாலா குனெல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் கேவி, ஐ காட் 2 questions ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why is playing off spinner for left-handers is difficult compared to right-handers? Playing left-arm spinners is relatively easy and vice versa when playing fast bowling. Is it just due to the angle they bowl?
ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு செகண்ட் வரீங்களா? செகண்டும் கேட்டுறவா? செகண்ட் கேட்டிருக்க. செகண்டும் கேட்டுறவா? செகண்ட் கொஸ்டின் கேக்குறாரு. How teams are preparing for opposition players' weaknesses in IPL as they will play together or against for the national sides? Question mark. How much they can plan without leaking players' strong and weak points that won't impact when playing together. PS. You got viewers from Kerala as well watching your shows from the start. பிரில்லியன் பிடாக். இவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. கரெக்டாக நம்ம அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு 10-12 எபிசோட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ போயிருந்தேன். போயிட்டு நான் அந்த பத்மநாப சுவாமி கோயில் வாசல் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் பசங்க உட்காந்துருந்தாங்க. உட்காந்து இந்த மாதிரி என்னை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரி இருந்தது. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், என்னப்பா சொல்றீங்க பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். ப்ரோ கேவி தானே நீங்க? பீடாக் சேனல்ல பார்ப்போம் நாங்க, எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, பீடாகோட ஃபேன்ஸ் நாங்க, பீடாக் ஸ்பீக்ஸ் நாங்க பார்ப்போம், அஸ்வின் சேனல்லையும் பார்ப்போம், அவருதுலயும் வருவீங்க, இப்போ பீடாக் ஸ்பீக்ஸ்லயும் பாக்குறேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, அவரை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேரளால இருந்து பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு பீடாக் உங்களுக்கு. தயவு செஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இது நான் சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டான டைம்ல இப்போ சொல்றேன். அது பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி பீடாக் வயசாயிடுச்சு. ரைசிங் ஸ்டார்னா விக்கி தான். ஸோ விக்கிக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் வரணும். பீப்புள் வில் see his knowledge, how good is he அப்படின்னு. ஐ வில் ஆல்சோ ஹேவ் த ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் him in TNPL. இன்னும் ஒரு 4 வருஷத்தில் பார்த்தா அது மாறிடும். என்ன கேட்பாங்க, நீங்கள் கேவியோட ஒர்க் பண்ணுறவர் தானே அப்படின்னு. ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் தட் இது ஹேப்பன்ஸு. இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லெவல் 15 சர்டிஃபைடு கோச்சாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியாது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, வென் இட் பிகம்ஸ் சேம். இவர் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு. இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எல்லாம் இப்போ நான்லாம் எப்படின்னா, இப்போ எந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை நான் கோச் பண்ணாலும், இப்போ ஜார்ஜ் லிண்டேவை டைகனலாக ஓடுன்னு சொன்னதே நான் தான். சரியா, அவருக்கு விழவே இல்லை. இப்போ ஜார்ஜ் லிண்டேவை டைகனலாக ஓடு அப்படின்னு அவர் ஆங்கிளை மாற்றினதே நான் தான். ஓகே, வேர்ல்டு கப் போது நீ டைகனலாக ஓடுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி the moment you start running diagonally as a left arm spinner where you get into a perfect side on position, diagonal ஓடும் போது wide of the crease நீங்க போக முடியாது. because you are cutting the umpire போது you will be more closer to the stumps போது naturally beautiful drift ஆகும் உங்களுக்கு. more wider you go, please understand, more wider you go away from the batsman as a left arm spinner. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாம் நேரு மாதிரி நேர ஓடு. எல்லா கோச்சும் சொல்றது என்னன்னே தெரியாம சொல்லுவாங்க, நேர ஓடுன்னு. நேர ஓடிட்டு அப்படியே போட முடியுமா? கங்காரு மாதிரி போட முடியாது. சைட் ஆன் பொசிஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் வைடா போயிடுவீங்க. இன்னும் வைடா போயிட்டீங்கன்னா உங்க ரிலீஸ் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். ஸோ இப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பால் ட்ரிப்ட் ஆகாது, ஒரு ஆங்கிள் உள்ள வரும், அது ஆடுறது ஈஸி. இதே நீங்க ரவுண்ட் விக்கெட் நீங்க வந்துட்டு ரைட் ஹேண்டருக்கு போடுறீங்க போது யூ வில் நாட் கோ மோர் வைடர் டுவர்ட்ஸ் எ கிரீஸ். ஏன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, மிட் கிரீஸோ உள்ளேயோ இருப்பீங்கும் போது the kind of drift what off spinners coming from round the wicket will have more compared to left arm spinners coming from round the wicket to right handers. அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரிலீஸ் வந்து மோர் லைக் திஸ் ஆர் மோர் லைக் திஸ். இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா டாப் ஸ்பின், இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஓவர் ஸ்பின். அது நிறைய உங்களுக்கு எப்போ வரும்னா when you bowl from round the wicket ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுலேயும் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அந்த அண்டர் கட் பண்ணுறதுக்காக வைட் ஆஃப் த கிரீஸ் போவாங்க. அண்டர் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வைட் ஆஃப் த கிரீஸ் போனீங்கன்னா ட்ரிஃப்ட் போயிடும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்ல நிறைய பேர் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதுதான் ரங்கநாயராத் என்ன பண்ணுவார், ஒரு சில சமயம் கிட்ட ஓடி வரும்போது இப்படி உள்ள ஓடி வருவாரு. நான் சொன்னப்புறம் விஷுவலைஸ் பண்ணுங்க, அப்படியே நேரம் வந்துட்டு இப்படி உள்ள ஓடி வரும். உள்ள ஓடிட்டு சேடம் ஏன் அப்படி வருவார்னா, he knows only he gets closer to the crease he can drift the ball in the air. The only reason where this has become a talking point just because of that. நான் எப்படின்னா, எந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் the amount of advantage what a left arm spinner has when he come diagonally round, அதுலயும் உங்களுக்கு என்னன்னா அந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கணும். ரொம்ப நீங்க குறுக்கு சந்து, இந்த வடிவாளி சார் சொல்ற மாதிரி குறுக்கு சந்து, குறுக்கு தெரு, துபாய் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப வந்தீங்களால பாஸ் சைட் ஆன் போனீங்கன்னா ஷார்ட்டர் லென்ஸ் விழ ஆரம்பிச்சிடும், அரையா போடுவீங்க, பின்னாடி போய் அடிச்சிருவாங்க. ஸோ கோச்சிங்கிறது ரொம்ப இது ஒரு கேட்ட கேள்வி, ஒரு பியூட்டிஃபுல்லான கேள்வி இது. ஒரு லெவல் 15 கோச்சாக இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருக்கு சொல்லுங்க, உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நான் வரேன். 2வது கொஸ்டின், இது எல்லாரும் கேட்குற ஒரு இது, ஏபி டிவில்லியர்ஸும் டேல் ஸ்டெயினும் ஆடுறாங்க. ஏபி டிவில்லியர்ஸுக்கு டேல் ஸ்டெயினை பற்றி நிறைய தெரியும், டேல் ஸ்டெயினுக்கு தெரியாதா ஏபி டிவில்லியர்ஸை பற்றி? எல்லாரும் இப்போ எனக்கு தாங்க முடியாத ஒரு எரிச்சல், 10 வருஷம் முன்னாடி எப்படின்னா, நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்ன்ற அந்த ஒரு இதில் இருந்த போது நான் தான் ரன் பண்ணுவேன் அப்பயும் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க. உடனே என்ன பண்ணுவாங்க,
ஒரு ஹெட் கோச் என்ன பண்ணுவாங்க, what do you think you play too much against him? ஏதாவது சொல்லுவாங்க. இஸ் வெரி ஸ்ட்ராங் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர்ஸ், யூனோ போல் ஷாட் வில் பிளே த பிக்கப் புல்லுன்னுவான். நான் பிச் மேப்பு, வேகன் வீலு, பிஹேவ் மேப்பு, அனாலிசிஸ், ரிலீஸ் பாயிண்ட், டெக்னிக்கல் பொசிஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். இஷ்டத்துக்கு ஏதோ பேசுவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, how to set up Dale Steyn. You know what, Dale misses his lens on the Fuller side. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனடா. அவர் வந்து ஃபுல்லர் லென்ஸ் தான் போடுவார் அவுட் ஸ்விங்கரு. அப்படிங்கும்போது ஃபுல்லர் லென்ஸில் தானடா மிஸ் பண்ணோம். இது என்னடா ராக்கெட் சென்ஸ். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன சொல்லலாம், அவுட் ஸ்விங்கர் எங்கேருந்து போடுவார், அந்த மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து அவுட் ஸ்விங்கர் போகும். ஸோ லெக் ஸ்டம்ப்ல நில்லு, பாலை நல்லா ஸ்விங் பண்ண விட்டு வெளில போறோன்னே அதுக்கப்புறம் வீசி பேட்டை. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வச்சிருப்பேன். அங்கே வந்து இவன் அவனோட ஆடி இருக்கான்றதெல்லாம் சுத்த அம்பக்கு. as much as the batsman knows what the bowler is, the bowler also knows what the batsman is. On that particular day, if you exploit the weakness of the batsman, on that particular day you exploit the weakness of the bowler, the one who are exploiting it, be it a batsman or bowler, they are going to come on top of the battle, Vicky. Please, if you want add on something, please add on, or else you can try and stump me again. I enjoyed this question very, very, very much. இல்ல, டேட்டான்றது எல்லா டீமுக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் கிடைக்கும். ஸோ எல்லார பத்தியும் கிடைக்கும். அவங்கள பத்தி அவங்களே இன்னொரு டீம்ல இருந்து வேற டீமுக்கு போனாங்கன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டா என்ன பிளான் பண்றாங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரியும். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா பிளான் பண்றாங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரியும். ஸோ அதனால இது வந்து அதுதான் சொல்றேன், அந்த பிரான்ச்சைசி கிரிக்கெட்டோட பியூட்டியே அதுதான். இதெல்லாம் இருந்தும் நீங்க அப்படி அந்த அந்த டேல அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவர் ஒரு பிளேயருக்கு பிளான் பண்ண போறீங்கன்றதான் மேட்ரு. அண்ட் ஆல்சோ பிளானிங்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு ஸ்கில்லும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு மேட்டர் ஆன் தட் டே. ஸோ அதனால இந்த மாதிரி கூட சேர்ந்து ஆடுறது அகேன்ஸ்ட் ஆடுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அண்ட் இது பிரீமியர் லீக் மாதிரி ஃபுட்பால்ல இருக்கிற மாதிரி இப்போ வந்து பிரான்ச்சைசி கிரிக்கெட் இஸ் கமிங் ஆன் த ரைஸ் ஃபார் கிரிக்கெட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நிறைய நடக்க போகுது. செகண்ட் கொஸ்டின் போயிடுறேன் பிடாக். முரளிதர் M868366 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் கேவி ப்ரோ, ஐ எம் முரளிதர் எம். My question is, both Kuldeep and Shamsi are Chinaman bowlers, but they have completely different actions. Explain them. Shamsi's similar type of action is used to be many bowlers. Example, Noor, Shivil Kaushik. Whereas I didn't see even a single bowler bowling like Kuldeep. Why is that so? Why is Kuldeep more lethal than Shamsi? No disrespect to Shamsi, of course not. And in one of your videos, you said you will show Shamsi's bowling action as example. Why not Kuldeep? Please post this editor and ப்ளீஸ் ஆன்சர் திஸ் ஸ்பீடாக்ஸ். அம்மா கொஸ்டின் கேட்குறாரு, பயங்கரமான கொஸ்டின். அதாவது ஷம்சியும் குல்தீப்பையும் கம்பேர் பண்ணுறாரு. ஷம்சி மாதிரி நிறைய அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. சிவில் கௌஷிக் இருக்காரு, நூர் இருக்காரு அந்த மாதிரி போடுறதுக்கு. பட் ஏன் குல்தீப் யாதவ் மாதிரி யாருமே போட மாட்டேன்றாங்க? வை இஸ் இ சோ பெக்யூலியர் அண்ட் வை இஸ் இ சோ யூனிக் இன் தட் அண்ட் லீத்தலாகவும் இருக்காரு? ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எடிட்டரை எடுத்து வந்துட்டாரு. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் தான் வெயிட்டிங். இவங்களே எங்கேருந்து பிடிக்கிறீங்க நீங்க? அப்படியே கேட்கணும். பாலமா என்னோட மூளையை வந்து உடச்சி எடுக்கிறாங்களே. அவ்வளவு மூளால இல்லையா ஏன் அப்படின்னு டெஸ்ட் பண்றீங்க? முதல் எடிட்டர் ஃபயர் பண்ணோம். பிரில்லியன்ட் கொஸ்டின் இது, அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் கொஸ்டின் இவர் கேட்டது. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷாம்சி எப்படி ஓடுறாரு, அவரோட ரன்னப் ஆங்கிள், குல்தீப்போட ரன்னப் ஆங்கிள பாருங்க. ஷாம்சி பேட்ஸ்மேன் இங்க இருக்கான்னா இங்கேருந்து ஓடுவாரு, இங்கேருந்து இப்படி அப்ரோச் பண்ணுவாரு. நூர் எப்படி ஓடுவாரு, இங்கேருந்து இப்படி அப்ரோச் பண்ணுவார். குல்தீப் எப்படி ஓடுறாரு, இங்கேருந்து இப்படி அப்ரோச் பண்ணுவாரு. இன்னொரு போலர் who used to run on a slightly angle, not this much, is those days Brad Hogg. ஓகே, அவரோடலாம் ஆடி இருக்கேன் நான் அந்த காலத்தில். ஒரு தமிழ்நாடு அண்டர் 19 கோல்ஸ் இது பண்ணும்போது ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் டு ஃபேஸ் Brad Hogg in 1997. ஸோ அது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி வைக்கும்போது கூகுளி வந்துதா? இல்ல என்ன அவுட்லாம் பண்ண முடியாதுங்க. நான் அடிக்கதான் எனக்கு தெரியாது, அவுட்லாம் பண்ண முடியாது அந்த காமனா இருந்தாலும். அதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு உங்களுக்கு இதுன்னா பேட்ஸ்மேன் இங்க இருக்காங்கன்னா, நீங்க இங்கேருந்து ஓடி வரீங்கன்னா அந்த ஆங்கிள் உங்களுக்கு ஷாம்சியா இருக்கட்டும், நூர் அகமடா இருக்கட்டும், அவங்களோட பேக் ஃபுட் லேண்டிங் எங்க இருக்கும், மிட் கிரீஸுக்கு வெளியே இருக்கும். Both of them are a predominant bowlers who rely more on wrong guns to take the ball away from right-handers. ஓகே, அந்த ஆங்கிள்லேருந்து நீங்க ஃபாஸ்டா போட ட்ரை பண்ணீங்கன்னா லென்ஸ் ஷார்ட்டரா இருக்கும். உங்களுக்கு நூறா இருக்கட்டும், ஷாம்சியா இருக்கட்டும், நிறைய லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர்ஸ் 7 மீட்டர்ஸ் லென்த் தான் போடுவாங்க.
ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து இங்கே இருக்கான், நீங்கள் இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கும் போது கை வந்து ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆக முடியாது. அவ்வளோதான் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். அவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இவ்வளோ தூரம் கை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா டால் ரிலீஸ் இருக்காது, கை விழுந்துரும். ஷாம்சி எவ்வளோ லோ பொசிஷன் போவார், நூர் அஹமத் எவ்வளோ லோ பொசிஷன் போவாருன்னு பாவாங்க. அந்த லோ பொசிஷன் நீங்க போய்த்தான் ஆகணும், பிகாஸ் யூ ஆர் அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன் ஃப்ரம் சச் அ டிஸ்டன்ஸ் அட் அன் ஆங்கிள். ஷோல்டர் ப்ரெஷர் நீங்க கொடுக்கும்போது அப்பர் பாடி விழுந்துரும். அப்பர் பாடி உங்களுக்கு விழுந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யுவர் லென்ஸ் வில் பி ஆன் தி ஷார்ட்டர் சைடு. ஷாம்சி வந்து கொஞ்சம் ஸ்லோ, இவரை விட அவரை பேக் ஃபுட் போய் நிறைய அடிச்சு அவுட் ஆவாங்க. ஓகே, நூர் அஹமத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்டர் லென்ஸ்ல நிறைய அவரை பேக் ஃபுட் கட் அடிச்சு அவுட் ஆவாங்க. பேக் ஃபுட் பிக்கப்புல் அடிக்க போனீங்கன்னா டலுங்குன்னு உங்களுக்கு வந்துடும். குல்தீப்போட ஆங்கிளை பாருங்க. ஒய் குல்தீப் இஸ் பீட்டிங் மோர் பேட்ஸ்மேன் இன் த ஏர் அப்படின்னா, சி த வே குல்தீப் லோட்ஸ். ஓகே, அப்படி லோட் பண்ணுவார் குல்தீப். இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி சைடான, நூர் அஹமதா இருக்கட்டும் ஷாம்சியா இருக்கட்டும், பிகாஸ் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரன் அப் தே கேனாட் லோட் ஓப்பன் செஸ்டட். பட் குல்தீப் என்ன பண்ணுவார், நேராக அப்படி ஓட்டு அப்படியே அப்படின்ட்டு அப்படி லோட் பண்ணுவாரு. லோட் பண்ணிட்டு யூ வில் பி மச் க்ளோசர் இன்சைட் த மிட் கிரீஸ் when he releases the ball, so you'll have more taller release when it compared to Shamsi and Noor Ahmed. That is the only reason Kuldeep can vary his pace 12 kilometers. ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரோட ஒரு கணக்க சொல்றேன். ஆவரேஜ் ஸ்பீடு உங்க 86ன்னா 80 போட முடியும், 92 போட முடியும். நாட் யூசிங் த ஆம்பால். சீமை பிடிச்சி ஏற்றுவார், அதை சொல்லலை. யுவர் ட்ரெடிஷ்னல் சைனா மேனு where if your average speed is 87 kilometers, which can vary 6 kilometers up and down with the total frequency of 12 kilometers, you can beat the batsman in the air, you can beat the batsman off the wicket. That is the only reason Noor cannot play or haven't played not much of ODI cricket. Test cricket, no. Shamsi, Test cricket, no. Shamsi, ODI cricket, not as much as T20 cricket. ஒரே ஆல் ஃபார்மேட் bowler அப்படின்னா that is Kuldeep Yadav, because he has got the skill to beat the batsman in the air and off the wicket and vary the speed. This is the main reason why Kuldeep Yadav is a standout அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் very good bowlers in T20, but only bowler whom I put in as a 3 format bowler is Kuldeep. The Brad Hogg is also of the similar thing. அவர் அப்படி நேரம் வந்து பியூட்டிஃபுல்லா போடுவார். அவரும் is also an all format bowler. Vicky, please, if you feel I've missed out on some technical explanation, add on, or else you can give closing thoughts on Powerhouse Punjab Kings. என்னோட ஃபர்ஸ்ட் அண்டர் 19 கேம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேம் வாஸ் அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் தான். நான் அவருக்கு தான் அவுட் ஆனேன். லெக் ஸ்பின், அதாவது உள்ள வரும்னு நினைச்சு இப்படி ஆன பால் போய் புடின்னு போயிடுச்சு ஸ்டம்ப். எனக்கு என்ன போடுறாருனே தெரியல லிட்டரலா. ஸோ அப்போதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவாரு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் ஒரே டீம்ல தான் இருந்தோம். நல்லா பேசுவார், ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு ஆளு. அண்ட் ஐ பர்சனலி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்காரோ இந்த இந்தியன் டீம்ல. இஸ் பயங்கரமான டேலண்ட் பீடா, பயங்கரமான டேலண்ட். 19 வயசுல போட்டு கழட்டி எடுப்பாரு. ரஞ்சி டிராஃபி டீம் எல்லாம் டான்ஸ் ஆட விடுவாரு. பயங்கரமான போலர், ஸ்லைட்லி அண்டர் ரேட்டடா இருக்காரு. பட் ஒரு நிஜமான ஜெம், இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஜெம்னு நான் ஃபீல் பண்றேன். சரியான போலர், பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன். சூப்பரா இந்த செக்மெண்ட்டையும் முடிச்சு வச்சீங்க. 2 ஃபினாமினல் கொஸ்டின்ஸ். நீங்க எடிட்டரை ஃபயரா பண்ணுன்னு சொல்றீங்க, எடிட்டருக்கு ரைஸ் பண்ணுங்க சம்பளத்தை. பயங்கரமான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வராரு. வேற லெவல்ல 2 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. இந்த வீடியோவோட லைக் ஒரு க்ளோசிங் தாட் என்னவா இருக்கும் பீடாக்? PBKS என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ் கோயிங் டு பி த 4th டீம், அண்ட் ஹவு PBKS ஹேவ் சேஞ்ச்ட் ஃப்ரம் ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் காம்பினேஷன்ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? த டீம் ரெக்கனிங்கா தெரியுறாங்க இப்போ. ஆன் பேப்பரா இருக்கட்டும், ஆன் கிரவுண்டா இருக்கட்டும், டெஃபினட்டா தேர் ஹஸ் பீன் அ ஃபியூ சேஞ்சஸ் பீங் மேட் இன் த வே தே பிளே அண்ட் த வே தே ப்ரிப்பரேஷன். எல்லாமே வந்து பயங்கரமா மாறி இருக்கு. இது இவங்கனால தான் அது சேஞ்ச் ஆயிருக்கா, ஆர் தீஸ் பீப்புள் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தீஸ் திங்ஸ் வேரெவர் தே கோ? அந்த வின்னிங் கல்ச்சர் பாண்டிங்கோட தான் ஒரு பாசிட்டிவான கோச். பேசும்போது டுமாரோ வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லாஷ் தம் அவுட், வி ஆர் கோயிங் டு ஸ்லாப் தம் அவுட், அப்படிதான் அவர் பேசுவார் பாண்டிங். அவர் பேசுறது கேப்டனா இருக்கும் போதும் அப்படிதான். எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய ஆஸ்திரேலியாவோட சீரீஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜோனாஸ்பர்க் ஒரு சில இதெல்லாம் வந்து பக்கத்திலே இருக்கும்.
அப்படிங்கும்போது பேசுறது கேட்கும். அந்த கொஞ்சம் வெளியிலேருந்து வந்து பேசுனாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ஒரு நெகட்டிவாக எதுவுமே யோசிக்க மாட்டார். ஷ்ரேயஸ் ஐயரும் அந்த மாதிரி தான். ஷ்ரேயஸ் ஐயரை முதல்ல ஐபிஎல்ல கொண்டு வந்ததே நாங்கள் தானே, டெல்லி டேர் டெவில்ஸில் 2014. அப்பயே வந்துட்டு ஒரு 4 மேட்ச் அவர் அடிக்கலன்னு ஒன்று 20 வயசு பையன் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இப்போ 7-8 பால் கொஞ்சம் பார்த்த அப்படின்னோடனே அப்போ 20 வயசு பையன் என்ன சொல்றாரு, டாகி தட்ஸ் ஹவ் ஐ பிளே, ஐ வாண்ட் டு டாமினேட், டோன்ட் வரி, யூ வாண்ட் ரன்ஸ் நோ டாகி. 20 வயசு பையன் என்ன ஸ்கோர் ரன்ஸ் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் நான் என்ன சொல்றேன்னா கான்ஃபிடென்ஸை சொல்றேன். அந்த 20 வயசு பையனுக்கு இப்போ இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வேற. இப்போ அவர் சாட்சி காமிச்சார். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஆடுறாருங்கும் போது தூக்கி தூக்கி மிட் ஆஃப் மேலாம் அடிக்கிறார், தூக்கி ஸ்டார்க்கெல்லாம். டோன்ட் வெரி டாகி, ஐ வில் டீல் இட்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு. அண்ட் தென் நவ் ஈ வில் ஆல்சோ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டன் இட் த்ரைஸ் டேக்கிங் த டீம் டு ஃபைனல்ஸ் அண்ட் ட்ராஃபி ஒன்ஸுங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி வெல் ஆயில்டு மிஷின் தட் ஹஸ் டிராவல்டு மோர் கிலோமீட்டர்ஸ். அதனால த டீம் ஹஸ் ஒன்லி காட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட் பை வாட் தட் பிரில்லியன்ஸ் இன் தர் ஆக்ஷன் அப்படிங்கும்போது த ஒன்லி திங் தட் கேன் ஸ்டாப் தெம் இஸ் லக் ஃபேக்டர் which has always been eluding them. I hope that doesn't happen. இன்னும் ஒரு டீம் தான் இருக்கு, குஜராத் டைட்டன்ஸ். அது முடிச்ச உடனே we will have one more episode before the IPL preview, that is which 4 teams are going to go. அது எப்படின்னா 3 டீம் கட் அண்ட் ரைட்டா விக்கியும் சரி நானும் சரி இவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4th டீமுக்கு மட்டும் we will be allowed to take 2 options and leave unfortunately 5 teams out of the fray based on whatever little we know, analyzing them step by step on their strengths and weaknesses. The next and last episode on team preview, that is a 10th team, is going to be Gujarat Titans led by the Prince Shubman Gill. Until we come back and entertain you for that episode with your many fans for Vicky, Blast Vignesh in Trivandrum. Thanks a lot and bye bye.